ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். சின்ன மருமகள்ல அடுத்து வரப்போற எபிசோட்ஸ்ல பெரிய ட்விஸ்ட் காத்துட்டு இருக்கு. இதுவரைக்கும் எல்லாரும் தமிழ் செல்வி மேல தான் தப்பு இருக்குன்னு நினைச்சிட்டு இருந்தாங்க. ஆனா இனிமே கதையே தலைகீழா மாறப்போகுது. சேதுவுக்கும் ஐஸ்வர்யாவுக்கும் கல்யாண வேலைகள் எல்லாம் வேகமா நடந்துகிட்டு இருக்கு. வீட்ல எல்லாரும் சந்தோஷமா மண்டபத்துக்கு கிளம்ப தயாரா இருக்கிறாங்க. ஆனா இன்னொரு பக்கம் செல்லப்பாண்டி அமைதியா இருந்தாலும் மனசுக்குள்ள பெரிய திட்டம் போட்டிருக்கிறாரு. இந்த கல்யாணம் நடந்தா இனிமே நிறைய உண்மைகள் மறைந்து போயிடும்னு அவருக்கு சந்தேகம். அதே நேரத்துல சாவித்திரியும் தாமரையும் தனியா பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. எப்படியாவது ஐஸ்வர்யாவை மண்டபத்துக்கு வரவிடக்கூடாது. ஒரு தடவை அவ காணாம போயிட்டா கல்யாணமே நின்னு போயிரும் அப்படின்னு திட்டம் போடுறாங்க. இதுக்கிடையே தமிழ் செல்வி கல்லூரியிலிருந்து வீட்டுக்கு திரும்பிக்கிட்டு வரும்போது எதிர்பாராத விபத்து நடக்குது. சாலையோரத்துல கீழே விழுந்து வலியால துடிக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த நேரத்துல சேதும் ஐஸ்வர்யாவும் கார்ல வரும்போது இத பார்த்து அதிர்ச்சி ஆகுறாங்க. உடனே ஐஸ்வர்யா, மாமா ஆம்புலன்ஸ் வரட்டும், நம்ம இங்க நிக்க வேண்டாம்னு சொல்லுறாங்க. ஆனா சேதுவுக்கு கோபம் வருது. ஒரு உயிர் இல்ல, அவ வயித்துல 2 குழந்தை இருக்கு. இப்போ உதவி பண்ணாம எப்படி போறதுன்னு சொல்லிட்டு தமிழ தூக்கிக்கிட்டு கார்ல ஏற்றாரு. அந்த சமயத்துல சில முகமூடி போட்ட ஆளுங்க திடீர்னு வந்து ஐஸ்வர்யாவை கார்ல இழுத்துட்டு போயிடுறாங்க. மாமா காப்பாத்துங்கன்னு ஐஸ்வர்யா கத்துறாங்க. ஆனா கையில தமிழ் இருப்பதால சேதுவால எதுவும் செய்ய முடியல. சேது நேரா தமிழ மருத்துவமனைக்கு கூட்டிட்டு போறாரு. டாக்டர்ஸ் அவசரமா உள்ள கூட்டிட்டு போய் பரிசோதிக்கும்போது நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. குழந்தைகளோட நிலையும் சரியில்லை. உடனே ஆபரேஷன் செய்யணும் என்று சொன்னதும் சேது பதட்டமாகிறாரு. உங்களுக்கு என்ன உறவுன்னு டாக்டர் கேட்கவும் சில நொடிகள் அமைதியா நின்ன சேது, நான் அவங்களோட கணவர்னு சொல்லி கண்ணீர் கலங்க சைன் போடுறாரு. அதுக்கப்புறம் வெளிய நின்னு சேது கடவுள வேண்டிக்கிட்டு இருக்கிறாரு. தமிழுக்கும் குழந்தைகளுக்கும் எதுவும் ஆகக்கூடாதுன்னு அழுதுகிட்டு பிரார்த்தனை செய்றாரு. சில நேரத்துக்கு பிறகு குழந்தை அழுற சத்தம் கேக்குது. சேது ஓடி போய் பார்க்கும்போது 2 குழந்தைகளும் நல்லபடியா பிறந்திருக்கு. ஆனா தமிழ் செல்விக்கு இன்னும்